பாரதி 40 புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு பிறகு கூட தோற்று போன 3 தொகுதிகளிலையும் கடுமையான நடவடிக்கைகளை அதிமுக எடுக்குது. இப்ப 40 தொகுதிகளிலையுமே தோல்வியை தழுவிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சுய ஆய்வு செய்து நடவடிக்கைகளை எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்குன்னு சொல்ல வரல. அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியங்கிறதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா எங்களுடைய இயக்கத்துல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ன கட்டளையிடுகிறார்களோ அதை சிறமேற்கொண்டு செய்யக்கூடிய தொண்டர்கள் தான் எங்களுக்கு தேவை. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இந்த தமிழக அரசு உருவானதற்கு பிறகு தமிழக மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்களை மக்களிடம் ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்திருந்தால் இந்த மிச்சமுள்ள 3 தொகுதிகளிலும் சாதியையும் மதத்தையும் கடந்து வெற்றி பெற்றிருக்க முடியுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுல சரியாக வேலை செய்யாதவர்களை தூக்கி எறிவதில் வேற என்ன இருக்க முடியும்? அவர்களுக்கு மகுடமா சூட்ட முடியும். அதனால இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் இருந்தால்தான் எதிர்காலத்திலே மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் மிகச்சரியாக செயல்படுவார்கள் எங்களுடைய அதிமுகல உறுதியாக அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல மாவட்ட செயலாளர்கள் அல்லது தொகுதிக்கு பொறுப்பாளர்கள் என்ன ரிசல்ட் வந்தாலும் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கட்சிக்குள்ள வலுப்பெற்று விடக்கூடாது அப்படிங்கிற நினைப்பிலேயோ அல்லது அவர்களுடைய செல்வாக்கிலேயோ இந்த மாதிரி இப்போ மாவட்டங்களை 2ஆக பிரிக்கிறது அல்லது 65 மாவட்டங்களாக கொண்டு வர்றது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கிறீங்களா? இல்ல ஒரு விஷயம், உங்க முடிவுகள்ல அதிமுகவினுடைய செல்வாக்கு இருக்கா? கிடையவே நிச்சயமா கிடையாது. அதிமுகவெல்லாம் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான்னா அவங்க எல்லாம் எங்க பக்கத்துல வர முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது இது ஜனநாயகம், மக்களாட்சி தத்துவத்துல அரசியல் கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய வார்த்தையால 4-5 வார்த்தையால ஜனநாயகம்னு சொல்லிட முடியாது. நீங்க அதிமுக எடுத்த முடிவுகளை ஊடகங்கள் எப்படி எழுதுன்னா, மாவட்ட செயலாளர் உடனே தூக்கிட்டா, எந்த விசாரணை கிடையாது, உடனே தூக்கிட்டா அம்மாவின் அபார சாதனை அப்படிங்கிறதோ, நாங்க ஒரு மாவட்ட செயலாளரை விசாரணை குழு போட்டு அவர் தவறு செஞ்சிருக்காருன்னு அறிக்கை வாங்கி செயற்குழு பொதுக்குழு இதெல்லாம் தான் அரசியல் கட்சி. அம்மையார் ஒன்றுமே பொதுக்குழு கிடையாது, அம்மையார் மட்டுமே செயற்குழு கிடையாது. இட் இஸ் a part and parcel of a political party. இது எல்லாம் இருக்கு. இது டெமோக்ரசி. இந்த இயக்கத்துல ஒரு 6 பேர் குழு போட்டிருக்கோம், ஒரு 6 பேர் குழு போட்டிருக்கோம் அப்படின்னா சசிகலாவும் மிகப்பெரிய ஜனநாயகத்துலதான் வாழ்ந்துகிட்டு அழகிரியே சொல்றாரு. திமுக சசிகலாவுடைய புருஷன் நடராஜன் அதைத்தான் சொல்றாரு. திமுகவுல சசிகலாவுடைய கணவர் நடராஜன் அதைத்தான் சொல்றாரு. நான் அதை பேச விரும்பல. கட்சி உறுப்பினராக இல்லாதவருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. யாரு அழகிரி சொல்றாங்க. கட்சி உறுப்பினராக இல்லாதவர்களுக்கு, பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கு ஸ்டாலின் சீட்டு கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லவில்லை. அவருடைய சொந்த சகோதரர் முக அழகிரியே சொல்றாரு. அதனாலதான் அந்த கட்சி தோத்ததுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நேற்று வந்திருக்கக்கூடிய ஒரு மாரப்பத்திரிகையில சொல்றாங்க, அனைத்து வேட்பாளர்களுமே இளவரசனும் திவாகரனும் இளவரசியும் இவ்வளவு நாளா யாருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு நாங்க பட்டியல் போட்டோம்னா நல்லா இருக்காது. எங்க உட்கட்சி உள்கட்சி ஜனநாயகம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை பற்றி யாருமே பேச வேண்டாம்னா வெளியில என்ன கட்சி மீது என்ன குறைகள் இருக்கு, கட்சியை பற்றி என்ன கருத்து இருக்கு அப்படிங்கிற விஷயங்களே வெளியில இருந்து நீங்க தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா கிடையாது. நாங்க அதாவது நீங்க ஒரு சின்ன வித்தியாசத்தை இங்க பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறப்போ நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன். எனக்கு இந்த கட்சியினுடைய வளர்ச்சி, இந்த கட்சியினுடைய கொள்கை, இந்த கட்சியினுடைய வளர்ச்சியில் சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னா இதுல நான் உறுப்பினராக இருக்கலாம். உறுப்பினராக இருக்கிற போது எனக்கான சித்தாந்தம் வேறு. இந்த கட்சியில நான் உறுப்பினர் இல்லை. உங்களை போல நான் ஒரு பொது வெளியிலிருந்து இந்த கட்சியை பார்க்கிறப்போ இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மக்களுக்கு இது என்னுடைய பார்வை என்ன அப்படிங்கறத நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சொல்லுவதற்கு எனக்கு என் தலையை சாய்த்து சொல்வதற்கு எனக்கு கடமையும் இருக்கிறது. ஆனால் என் உட்கட்சி விவகாரத்தில் யார் மாவட்ட செயலாளர், யார் தலைவர் என்பது எங்களுக்கான பொதுக்குழு இருக்கிறது, செயற்குழு இருக்கிறது. நான் அதுக்கெல்லாமே போல இன்னைக்கு 6 பேர் கொண்ட குழுவை நியமித்திருக்கிறோம். ஒரு தோல்வி வந்திருக்கிறது. அந்த தோல்வியினால் ஏற்பட்டிருக்கிற விளைவுகளை இன்னைக்கு 6 பேர் குழு அந்த 6 பேர் கொண்ட குழு மிக மூத்த குழு, மிகச்சிறந்த அண்ணா காலத்திலிருந்து வந்த திருவேங்கடம் போன்றவர்கள் எல்லாம், ராஜமாணிக்கம் போன்றவர்கள் எல்லாம், இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு தங்கம் தென்னரசு போன்றவர்கள் எல்லாம், KKS ராதாகிருஷ்ணன் மற்ற எல்லாருமே இருக்கிறார்கள். இவருடைய ஆலோசனைகளை கேட்டோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பிரித்திருக்கிறோம். ஆக எங்கள் பணிகளை இன்னும் இலகுவாக மக்களிடத்தில் இன்னும் ஆழமாய் சென்று சேருவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். எங்களுக்காவது சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு மனமாவது இருக்கு. ஆனால் அது அங்கே இருக்கிறதா என்றால் உள்கட்சி ஜனநாயகத்தை பத்தி நான் பதிய வைக்க விரும்புறேன். பசும்பொன் தாகிருஷ்ணன் ஒரு அண்ணா காலத்திலே அவர்
சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஐநா சபையில போய் தமிழகத்தின் உரிமைக்காக பேசி இருக்கக்கூடிய நான் மீண்டும் அவர் எந்த சொல்ல உட்கட்சி விரும்புவது, ஜனநாயகத்தின்படி என்னுடைய கொல்லப்பட்டார்? உட்கட்சி இல்ல விவகாரத்தை பேசுவதற்கு இல்ல இல்ல இவர் வந்து அதிமுகவை அவர் ஏதோ சார்ந்த அவங்க கட்சியில அல்லது ஜனநாயகம் வேறு எந்த இருக்கிறாரு, இயக்கத்தை அவர் சார்ந்த நபருக்கு உரிமை மாற்று கிடையாது. எந்த இயக்கத்து நபரால் அவர் கொல்லப்படல, அதே கட்சிக்காரர்களா தான் இது பண்ணப்பட்டாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா பொட்டு சுரேஷ்ங்கிறவர் இப்ப வந்து யாரால கொல்லப்பட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியும். உள்கட்சி ஜனநாயகம் வந்து அப்படி இருக்கு அவங்க கட்சியில. அவர் வந்து எங்களை பத்தி விமர்சனம் பண்றாரு. அதான் வந்து இப்படி பேசினார்னா செங்கல்பட்டா அந்த மாதிரி பேச வேணாம், விட்டுறலாம் அதை. திராவிட இயக்கத்தின் தோல்வி அப்படின்னு இப்ப பேசுறாங்க. இந்த தோல்விக்கு பிறகு வெளியில இருக்கக்கூடியவங்க பேசுறாங்க. இப்போது இந்த மாதிரி இடத்துக்கு போயிடுச்சு, சட்டமன்ற தேர்தலோட அது இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடும். இது வந்து திராவிட இயக்கத்தின் தோல்வி அப்படின்னு சொல்லி சமீப காலமாக திராவிட இயக்கங்களை எதிர்க்க தொடங்கியிருக்க கட்சிகள் எல்லாம் இந்த தோல்வியில குதூகலம் அடையறாங்க. அவர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அண்ணா தேர்தலில் தோற்று போன போது முடிஞ்சிருச்சு, திராவிடமே முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. காமராஜர் தோற்று போன போது காங்கிரஸ் அவ்வளவுதான், சுயராஜ்யம்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா. ஜெயலலிதா தோற்று போகும்போது அதிமுக இது இல்ல, நான் திரும்பவும் அந்த அடித்தளத்தையே நாங்க மறக்கல. திமுகவினுடைய கடைமட்ட தொண்டன் இன்றைக்கும் என்னை போன்ற அடிமட்ட தொண்டர்கள் அந்த அடித்தளத்திலிருந்து எங்கள் தலைவர் கலைஞர் வரைக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம் தான். நீங்க தேர்தல் தோல்வியை வைத்து மட்டும்தான் ஒரு வாழ்வினுடைய அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு என்று சொன்னால் அது அரசியல் கட்சியாக இருக்க முடியாது. இட்ஸ் a movement for the people. மக்களுக்கான இயக்கம் திமுக. அதிலே நாங்கள் தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம், தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பதவி என்பது தோளில் கிடக்கிற துண்டு, கொள்கை என்பது இடுப்பில் இருக்கிற வேட்டி. நாங்கள் வேட்டியை ஆழமாய் இன்னும் இறுக்கமாய் பிடித்திருக்கிறோம். ஒரு கருத்தை பதிய வைக்க விரும்புறேன். இனத்தையும் மொழியையும் காப்பதற்கு தான் இந்த திராவிட இயக்கங்கிறது தோன்றுனுச்சு. 2 இடத்தையும் விட்டு அவங்க வெளில போனதுனால தான் இந்த இயக்கம் இன்னைக்கு தோல்வியை தழுவி இருக்கு. 19 தொகுதியில 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா இவர்களுடைய கொள்கையை வந்து பணம் சம்பாதிப்பதற்கும் வேறு சில வழிகளுக்கும் இனத்தையும் மொழியையும் விட்டு வெளியில விலகி சென்று விட்டார்கள் என்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனாலதான் இவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கார்கள். திராவிட இயக்க கொள்கைகளை கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டையும் பலர் முன்வைக்கிறாங்க. இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, அதிமுகவை சார்ந்த நபர் வந்து நாங்கள் திராவிட கட்சி இல்லை என்பதை இந்த வாக்குமூலத்தின் மூலம் மறைமுகமாக மக்களுக்கு சொல்லிவிட்டார். அதிலே பெருமை அடைகிறேன். திமுக என்பது மக்களுக்கான இயக்கம். நாங்க என்னைக்கும் இந்த எங்களுடைய அடித்தள கொள்கையிலிருந்து விலகியது கிடையாது. தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வேகமாய் ஆழமாய் இன்னும் மக்களிடத்தில் சேருவோம். மீண்டும் மீண்டும் சொல்றேன், சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம் தேர்தலும் பதவிகளும் மட்டும்தான் எங்களுடைய வெற்றியை தீர்மானிக்குமா என்றால் இல்லை. தளபதி அவர்கள் சொல்லி இருக்கிற வார்த்தையும் சரி, கலைஞர் அவர்கள் சொல்லி இருக்கிற வார்த்தையும் சரி, எங்களுடைய இயக்கத்தினுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லி இருக்கிற வார்த்தையும் சரி, தொகுத்து பார்த்தால் இது மக்களுக்கான இயக்கம். இன்றைக்கும் நாங்கள் மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பதவி என்பது ஒரு அரசியல் கட்சி தோற்று போனது திரும்ப வந்து மீண்டும் எழும், வேறு தேர்தலில் ஜெயிக்கும் அப்படிங்கிறது வந்து எப்பவும் உண்டான நடைமுறை தான். அந்த மாதிரியான தோல்வி தான் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான தோல்வி. இந்த தேர்தலுக்கான மிகப்பெரிய தோல்வி அதை சந்திச்சதில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. 43.5% வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. 21% பாதிக்கும் கீழ். அது மாதிரி வந்து இதுவரை 3வது இடத்திற்கு அந்த இயக்கம் சென்றதில்லை. 19 தொகுதியில 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் இவர்கள் வந்து அதுவும் 1000 சொச்சம் வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். மற்ற தொகுதிகள் அனைத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் இவர்கள் மக்களை பற்றி சிந்திப்பதை விட தன்னுடைய மக்களை பற்றி, கலைஞர் கருணாநிதியுடைய மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அந்த இயக்கம் தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறது. இந்த விமர்சனங்களை எல்லாம் மீறி நீங்க வந்து இது மக்களுக்காக பாடுபடும் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்றீங்க. இந்த தோல்வினால ஒரே ஒரு செய்தி, இதெல்லாம் தோல்வியே கிடையாது. ஒரு மிகப்பெரிய 1990களினுடைய காலங்கள்ல திமுகவினுடைய ஒரு தேர்தலில் திமுகவினுடைய வாக்கு வங்கியே 12% குறைஞ்சிச்சு. ஆனால் அதற்கு பிறகு வந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அமோக வெற்றி பெற்றோம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், திமுக என்பது பதவிகளின் நாற்காலிகளின் பின்னால் ஓடுகிற இயக்கம் அல்ல, மக்களுக்கான இயக்கம். இவர் என்னமோ வரிசையா அடுக்கினாரு, அதற்கெல்லாம் நான் பதில் சொன்னேன் அப்படின்னா அவங்களால பதில் பேச முடியாது. இது வந்து கூட்டணி கணக்குகளை தாண்டி ஒரு இயக்கம் உண்மையிலேயே மிகப்பெரிய சரிவுக்கு உள்ளாயிடுச்சா அப்படிங்கிற கேள்விக்கான ஆய்வை மட்டும் அவங்க செஞ்சுட்டு சரி பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த தேர்தலில் அவங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே? நிச்சயமா கிடையாது. ஈழ பிரச்சனையில் ஏற்பட்ட தொய்வை வந்து இன்றைக்கும் வந்து மாறாத வடுவாக இன்றைக்கும் தமிழினத்து மக்களுடைய உள்ளத்துல இருக்கு.
நிச்சயமா எந்த காலத்திலும் அந்த இயக்கம் எழுந்திரித்து வர முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல திரும்ப திரும்ப அவரு அதிமுக என்னமோ ஈழத்தை வாங்கி கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இன்னும் அவங்க சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானம் எல்லாம் பிரபாகரனை திராவிட முன்னேற்ற கழகம் செய்த துரோகத்தை தீர்மானம் நாங்கள் போடல. செய்யவில்லை. இங்கே விடுதலை புலிகள் வரவே கூடாதுன்னு போடா திராவிட சட்டம் முன்னேற்ற கழகம் செய்த தெரியல. துரோகத்தை நாங்கள் செய்யவில்லை. இதெல்லாம் இது தெரிஞ்சே முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது. பிரசன்னா தான் அதை செய்ய விரும்புறாரு. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொதுப்பதிர்த்தங்க நிகழ்ச்சி உங்களை இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.